வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகள் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற டெட் ஸ்பெஷல் எக்ஸாம் டிஎன்டிஇடியுடைய ஆசிரியர்கள் சிறப்பு தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் அதற்கான தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ஆசிரியர் சிறப்பு தேர்வு பற்றி புதிய உத்தரவு முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளர் திரு ராமேஸ்வர முருகன் அவர்கள் தெரிவித்த தகவல்கள். டெட் 2026 ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது 2026 ஆண்டு டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்களுக்கான சிறப்பு எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தற்பொழுது பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் இணையதள வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் 10ஆம் வகுப்பு முடித்து இடைநிலை ஆசிரியராக நியமனம் பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு படிக்காதவர்கள் விண்ணப்பிக்க இயலாது என்ற நிலையும் 12ஆம் வகுப்பிலேயே ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் பிஎட் ஆகியவற்றில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே 40% என அறிவிக்கப்பட்டிருந்தது நீக்கப்பட்டுள்ளன. இடைநிலை ஆசிரியர் பணியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்பொழுது அவர்கள் வகிக்கும் பதவிக்கு உண்டான தேர்வு எழுதினால் போதும். உதாரணமாக, அவர் தற்பொழுது இடைநிலை ஆசிரியர் பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தால் தாள் 1 பட்டதாரி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தால் தாள் 2 எழுத வேண்டும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருந்தால் அவர் பணியில் தொடர தாள் 1 பதவி உயர்வு பெற தாள் 2 எழுத வேண்டும். பொதுவாக தற்போது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர்கள் பணியில் தொடர தாள் 1 பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற தாள் 2 தேர்வு எழுத வேண்டும். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் இன சுழற்சி அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பெண்களை அவர்களுக்கு தகுதி மதிப்பெண்களாக கொள்ளப்படுகிறது. ஓசி எனப்படும் இதர வகுப்பினருக்கு NCTE விதிகளின்படி 90 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு இந்த மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்பு இல்லை. பிற இனத்தவர்களுக்கு பேச்சு மதிப்பெண்களை மாநில அரசுகள் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும் NCTE விதிகளின்படியிலேயே மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக MSID உள்ளவர்கள் அனைவரும் இந்த தேர்வுகளை விண்ணப்பிக்கலாம். சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் MSID வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். SMC மூலம் தற்போது பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தற்காலிக MSID வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். தொடக்க நடுநிலை பள்ளி பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச்சான்றிதழின் தலைமை ஆசிரியர் கையொப்பம், வட்டார கல்வி அலுவலர் கையொப்பம் மற்றும் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர் கையொப்பம் 3 இடம்பெற வேண்டும். உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச்சான்றிதழின் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை தனியார் பள்ளி கையொப்பம் இடம்பெற வேண்டும். பொதுவாக பணியில் தொடர அந்தந்த பதவிக்கு உரிய தேர்வுகள் பதவி உயர்வில் செல்ல வேண்டுமாயின் அதற்கு உண்டான தேர்வு எழுத வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் தாள் 2 மற்றும் எழுதினால் போதுமானது. இடைநிலை ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர பெற தாள் 1 மட்டும் எழுதினால் போதும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியில் தொடர தாள் 1 எழுதினால் போதுமானது. இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர பெற தாள் 2 எழுத வேண்டும். மேற்கண்ட தகவல்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் போதுமான அளவு இருப்பதால் அவற்றை பயன்படுத்தி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு விண்ணப்பிக்கக்கூடிய முறையில் என்னென்ன அவகாசங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த அவகாசங்களை பயன்படுத்தி யாரெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும், அந்த கால அவகாசங்களின் அடிப்படையில் எப்பொழுது முடிவடைகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிகிறது, அதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.